நான் வெட்ட அவனுக்கு போட்டா எடுக்கிறேன். ஆம்பளை பையன் இளந்தாரி வெட்டிக்கானா? நான் வெட்டுறேண்ணா. அவன் போட்டோ அடிக்கானா? எந்த ஊரில் வந்துருக்காங்க? இந்த ஊரில் வந்துருக்காங்க. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 1 நிமிஷம் ஆகுது. பண்ணி தோண்டும் பாரு. மம்படி பிடிச்சி வெட்டல பண்ணி தோண்டும் பாரு. அப்படி தோன்ற குத்தூசி விழுந்தா என்னென்ன பண்ணோம்? எரு ஆட்டருவு அந்த ஒரு உரம் தருவாங்க விவசாய ஆஃபீஸ்லேருந்து. அது வேப்பம் புண்ணாக்கு 3 கலந்து அந்த மருந்து தண்ணியில் கலக்கி ஒவ்வொரு லிட்டரு ஊற்றவும். தென்னை மரத்துக்கு குத்தூசி நோய் விழுவப்பட்ட மரத்துக்கு மட்டுக்கும் ஊற்றவும். சரி, அவ்வளோதானே? அவ்வளோ. இப்போ கையில் கொண்டு போகிறது என்னது? வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு ஆட்டருவு. எவ்வளோ பண்ணோம்? வேப்பம் புண்ணா ஒரு வாளி ஆட்டருவும் 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கும். 5 கிலோ ஒரு மரத்துக்கா? ஆமாம், ஒரு மரத்துக்கு 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கும். ஒரு வாளி ஆட்டருவும் அந்த அவங்க விவசாய ஆஃபீஸில் கொடுத்த மருந்து தண்ணியில் கலந்து ஒவ்வொரு லிட்டரு தண்ணியை பாய்ச்சி தண்ணி அந்த குழி நிரப்பவும் அதை ஊற்றவும். இப்போ எருவு போட்டுட்டு தண்ணி பாய்ச்சணும். ஆமாம், தண்ணி பாய்ச்சிட்டு வந்து ஆட்டருவு போட்டிருக்கு. நான் தான் போட்டேன். இப்போ வந்து இது போட்டுட்ருக்காங்க, வேப்பம் புண்ணாக்கு.
குத்தூசி மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். இல்லை இல்லை இந்த மாதிரி மட்டை எல்லாமே பாஞ்சு மரத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் மரமாக இருக்கும். அதுதான் குத்தூசி மரம். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெருவு குத்தூசி மரம். என்னப்பா இல்லை வார் இல்லை இல்லை சொல்லு. குத்தூசி மரம் உருவப்பட்ட மரத்துகளுக்கு எரிக்கலையும் கப்பரவழியும் ஒடிச்சு கெட்டுக்கட்டாக தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை விரித்து அந்த மரத்துக்கு ஊற்றவும். ரெண்டாவது பாயிண்ட் எரிக்கலையும் எரிக்கலையும் கப்பரவழியும். கப்பரவள்ளி ரெண்டாவது பாயிண்ட்டு. சொல்லு. நினச்சிட்டே இருந்தேன். எல்லா மரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் திமிட்ட வச்சு விட்டா குத்தூசி மரத்துக்கு எரிக்கலையும் கப்பரவழியவும் கலந்து தண்ணியில் போட்டு தண்ணியில் ஊற வச்சு தெப்பியில் தண்ணியை விரித்து 5 லிட்ரு ஒரு மரத்துக்கு 5 லிட்ரு சின்ன வாளியில் ஊற்றவும். அவ்வளோதான். நமக்கு எரு வருது. 12 ரோடு 1,20,000 சொல்லியிருக்காரு. ஒரு லோடு எவ்வளவு? ஒரு ரோடு 8,000 ரூபா. ஒரு லோடு 8,000 ரூபா. ஆமாம். 12 லோடு 8,100 ரூபா. ஆமாம், ஒரு 8,500 ரூபா. அவ்வளோதானே. யூடியூப் சேனலில் போட்டு நான் வாடு போனால் போட்டுற போகிறேன். எனக்கு உனக்கு ஐக்கு போகுது. சரி, இன்னைக்கு மாட்டி வரேன். சரி, நீ தோட்டம்லாம் எதுக்கு இப்படி மட்டையும் கொசம்சான்னு இருக்கு? அதாவது தண்ணி ஈரப்பட்டால் தண்ணி ஈரப்பாசம் இருக்கிறதுக்காக வேண்டி மட்டைகள்லாம் வெயில் காலத்தில் வேற காலத்தில் பொசுக்காமல் இருக்கிறோம். பொசுக்காமல் இருக்குமா? அது என்ன எடுத்து போடக்கூடாது. ஆனால் தென்னை மரத்துக்குள்ளே மட்டும் தீ வைக்கக்கூடாது. தேன் கூடு கட்டாது. தேன் கூடு கட்டாட்டி தேங்காய் நல்லா பலன் கிடைக்காது. மழை காலத்தில் மட்டும் மட்டையில் எடுத்து கிடங்கு வண்டி அதில் போட்டு மூடி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் மூடிட்டு கூட திரும்ப அடுத்த ஒரு டைமு மற்ற இடத்துல தோண்டி போட்டுக்கிறலாம். அப்போ அதனாலே தோட்டத்தில் கசம் கிடக்கு. ஆமாம், சுத்தமாக வச்சா என்ன ஆகும்? சுத்தமாக வச்சதுன்னா தேன் கூடு கட்டாது, தேங்காய் பழம் கிடைக்காது. முருங்கை பண்ணு தழுக்கவே இல்லை. முருங்கை மழை வேண்டாம் தழுக்கும். தழுக்க மழை பண்ணிட்டு போயிடும்.